அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி குரு என்றால் என்ன என்பது பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக குருவைத்தான் வச்சு பார்க்குறாங்க. அந்த குரு என்பதன் பொருள் என்ன என்பதைத்தான் நாம் இந்த காணொளியில் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த குரு என்ற சொல்ல நம்ம ஆசிரியர் என்ற பொருளில் கூட நம்ம அழைப்போம். ஆசிரியர் என்றால் ஆசினை அறுப்பவர் என்று பொருள். அதாவது ஆசி என்றால் குற்றம், குற்றத்தை களைபவர், குற்றத்தை களைபவரே ஆசிரியர் என்பது இதன் பொருளாக உள்ளது. அதற்கு அடுத்தபடியாக குரு, குரு என்ற சொல்லின் பொருள் யாது? குரு என்பதை கு ப்ளஸ் ரு என்று நாம் பிரித்து கொள்ளலாம். கு என்றால் அழுக்கு, மலம் என்று இங்கு பொருள் கொள்ளலாம். ரு என்றால் அறுத்தல், அதாவது நீக்குதல் என்றும் நாம் பொருள் கொள்ளலாம். ஆகவே ஒரு தனியவனிடம் உள்ள அறியாமையை நீக்குபவர் யாரோ அல்லது அந்த அறியாமையை போக்குபவர் யாரோ அவரே குரு. இன்னொரு முறையில் கூட குரு என்பதற்கு ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க. அதாவது ஒரு தனியவனிடம் உள்ள அழுக்குகளை போக்குபவர் அல்லது அறுப்பவர் தான் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக ஒரு ஆசிரியர் வகுப்பில் பாடம் எடுத்தாலே என்ன இவர் ரொம்ப அறுக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாலுமே இதற்கு பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா குரு என்பதற்கு அழுக்குகளை போக்குபவர் அல்லது அறுப்பவர் என்று பொருள். அதாவது என்ன அழுக்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய அந்த மும்மலங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அழுக்குகளை நீக்குபவர் அல்லது அறுப்பவரே குரு என்று இங்கு நாம் பொருள் கொள்ள முடிகிறது. ஆகவே குரு என்ற அந்த சொல்லிற்கு குற்றங்களை களைபவர், அறியாமையை நீக்குபவர், அறிவை கொடுத்து ஒளிபெறச் செய்பவர் என்று நாம் பொருள் கொள்ளலாம். திருமூலர் கூட அவருடைய திருமந்திரத்தில் ஒரு அழகான பாடலை சொல்லியிருக்காரு. குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர், குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி விழுமாறே. அதாவது அறியாமை எனும் குருட்டினை நீக்கும் குருவினை பெறாதவர்கள் அறியாமையை நீக்காத குருவினை அல்லது ஆசிரியரை கொண்டவர்கள் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். இந்த நிலை எப்படிப்பட்டதுன்னு திருமூலரே ரொம்ப அழகாக சொல்கிறாரு. குருடனும் குருடனும் சேர்ந்து குருட்டுத்தனமாக ஆடி குழியில் விழுவது போல் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அறியாமை குழியில் விழுவது என்பது இதன் பொருளாக உள்ளது. ஏன்னா இந்த இடத்துல ஆசிரியரும் அறியாமையில் இருக்காரு, மாணவரும் அறியாமையில் இருக்காரு. இந்த ரெண்டு அறியாமையும் சேர்ந்துச்சுன்னா கடைசியில் அறியாமை என்ற குழியில தான் விழணும், வேற வழியே இல்லை. அதைத்தான் அழகாக இவர் திருமூலர் அவருடைய திருமந்திரத்தில் விளக்கி இருக்கிறார். ஆகவே நம்முடைய குற்றங்களை களைபவர் எவரோ, நம்முடைய அறியாமையை நீக்குபவர் எவரோ அவரே குரு என்பது இதன் பொருளாக உள்ளது. நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல காணொளியில் சந்திப்போம்.